வாழ்க நலமுடன். இந்த உலகத்தில் உயிரினங்கள் பிறக்குது, வாழுது, இறக்குது. இப்படியே தொடர்ந்து பிறக்கிற உயிரினங்கள் எல்லாம் இறந்துக்கினே இருந்தால் அப்புறம் உயிரினங்களே இல்லாமல் போயிடும். அப்போ உயிரினங்கள் தழைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்துனே இருக்கணும்னா அதுக்கு திரும்பவும் அந்த உயிரினங்கள் பிறக்க வேண்டியது கட்டாயம். இந்த உலகத்தில் உயிரினங்கள் நிலைத்து வாழ்கிறதுக்காக ஒவ்வொரு உயிரினமும் தான் வாழும் காலத்திலேயே தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது, தன்னுடைய இனத்தை பெருக்குது. பெற்றோருடைய உருவத்தை, கலரை, சைஸு போன்ற பண்புகளை பிள்ளைகளுக்கு கடத்துகிற வேலையை செய்கிறது ஜீன்கள் என்கின்ற மரபணுக்கள். மனித ஜீன்களில் இருக்கின்ற குரோமோசோம்களின் எண்ணிக்கை 46. மனிதனுடைய ஒவ்வொரு செல்லிலையும் 46 குரோமோசோம் இருக்குது. ஆனால் ஆண்களுடைய விந்து அணுவில் 23, அதாவது பாதி குரோமோசோம் தான் இருக்குது, பாதி உருவம் தான் இருக்குது. அதே மாதிரி பெண்களுடைய சினை முட்டையிலையும் 23 குரோமோசோம்கள், அதாவது பாதி. ஆண்களின் விந்து அணுக்களில் இருக்கின்ற 23 குரோமோசோமும் பெண்களின் சினை முட்டையில் இருக்கின்ற 23 குரோமோசோமும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான மனித உருவம் உருவாகும். தனித்தனியாக போயிட்டு இருக்கிற ஆணும் பெண்ணும் இணையணும்னா ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும் ஒரு ஈர்ப்பு வர வேண்டியது அவசியம். ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலேயும் ஏற்படுகின்ற ஈர்ப்பை தான் நம்ம ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறோம். காதல், லவ், பிரேமம் அப்படின்ட்டு. நீங்கள் எந்த பேர் வேணால் வச்சுன்னு போங்க. ஆனால் இயற்கையை பொறுத்தவரையிலும் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஈர்க்கிறதுக்காக அது ஏற்படுத்தி வச்சிருக்கிறது ஒரு கெமிக்கல்ஸ் தான், ஹார்மோன்ஸ். இந்த ஆண் பெண் ஈர்ப்பு என்பது முழுக்க முழுக்க ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளில் சுரக்கின்ற ஹார்மோனின் வேலை மட்டுமே. உதாரணத்துக்கு தாவரங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே பூ பூத்து காய் காய்த்து பழம் வைத்து தன்னுடைய இனத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக விதைகளை உற்பத்தி பண்ணுறது போல மனித இனத்தில் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனேயே இது போல் இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் முன்னாடியும் ஆண்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்த உடனே சிறுவர் சிறுமி என்ற பருவம் முடிந்து வாலிப பருவம் தொடங்குகிறது. அந்த சமயத்தில் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இனப்பெருக்க உறுப்புகள் மாற்றங்கள், அதாவது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிறுவர் சிறுமி இருவருக்குமே உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆண்களுக்கு சுரக்கின்ற ஹார்மோனின் பெயர் டெஸ்டோஸ்டிரோன். இந்த டெஸ்டோஸ்டிரோன் சுரக்க ஆரம்பித்த உடனே சிறுவர்கள் குரல் மாறி பெரியவர்கள் குரல், ஆண் குரல் வர ஆரம்பிக்குது. மீசை வளர ஆரம்பிக்குது, தாடி வளர ஆரம்பிக்குது, உடலில் முடி வளர ஆரம்பிக்கிறது. அதே போல் மசில் ஸ்ட்ரென்த் ஆகுது ஆண்களுக்கு. இதே போல் பெண்களுக்கு சுரக்கின்ற ஹார்மோனின் பெயர் ஈஸ்ட்ரஜன். எந்த ஹார்மோன் சுரக்கும் போது பெண்களுக்கு மெல்லிய குரல், சதை சாஃப்டாக இருக்கிறது, தசை சாஃப்டாக ஆகுது. அதே போல் மார்பகங்கள் வளர்ச்சி அடைகிறது போன்ற மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆண்களுக்கு சுரக்கின்ற டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் மசில் மாஸ் ஸ்ட்ரென்த்து கொடுக்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கு சுரக்கின்ற ஹார்மோனுக்கு பியூட்டி ஹார்மோன் அப்படின்னு பேர், அவங்களுக்கு அழகு கொடுக்குது. இதெல்லாம் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். மனதளவில் இது ஒரு ஆசையை தூண்டுகிறது. அதாவது ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும், அதாவது எதிர்பாலின ஈர்ப்பை ஏற்படுகிறது இந்த ஹார்மோன்கள் தான். இந்த ஹார்மோன்கள் ஆண்களுக்கு விந்து அணு உற்பத்தியை ஆரம்பிக்குது. அதே போல் பெண்களுக்கு மாதவிடா சுழற்சியை தொடக்கி வைக்குது. மாதவிடா சுழற்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பையுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். கர்ப்பப்பையோட ஸ்ட்ரக்சர் ஒரு பேரிக்கா மாதிரி, அதாவது மேலே அகன்ற மாதிரி, கீழே குறுவழியாக இருக்கும். ஒரு முக்கோணம் மாதிரி வச்சுக்கலாம். அதில் 3 ஓப்பனிங், அடியில் ஒரு ஓப்பனிங், மேலே 2 பக்கமும் 2 ஓப்பனிங், 2 பக்கமும் போகிற டியூப், ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க, யூட்ரைன் டியூப். அடியில் இருக்கிற ஓப்பனிங் அதன் வழியாக தான் மாதவிடாய் வெளியேறும். அதே போல் விந்து அணுக்கள் உள்ளே போகிற நுழைவாயிலும் அதுதான். அதுபோல் குழந்தை உற்பத்தி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கிற வழியும் அந்த ஓப்பனிங் தான். அதுக்கு பெயர் செர்விக்ஸ்னு சொல்லுவாங்க, செர்விக்ஸ். இப்போ மேல் பகுதியில் இருக்கிற 2 ஓப்பனிங்னா ரெண்டு ஓப்பனிங்கும் ஃபெலோப்பியன் டியூப்ஸ், அதாவது யூட்ரைன் டியூப், கர்ப்பப்பை குழாய் அப்படின்னு சொல்கிறது. அந்த கர்ப்பப்பை குழாயுடைய இந்த பக்கம் 2 பக்கம் வச்சுங்களா. அந்த கர்ப்பப்பை குழாயுடைய எண்டில் சினை முட்டை உற்பத்தி ஆகிற சினைப்பை இருக்கும். 2 பக்கமும் இருக்கிற சினைப்பையில் சினை முட்டைகள் உற்பத்தி ஆகும். மாதத்துக்கு 1, 2 இல்லை 3 உற்பத்தி ஆகும். அதில் அந்த உற்பத்தி ஆகின்ற அந்த வெடிச்சு அந்த சினைப்பையிலேருந்து வெடிச்சு வர அந்த சினை முட்டைகளை இந்த டியூப் பிடிச்சி
அது இந்த டியூப் வழியாக தான் வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளார வந்து விடும். ஆனால் அந்த டியூப்பில் கர்ப்பப்பைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த டியூப்பில் இருக்கும்போது தான் கரு உற்பத்தி ஆகும். சினைப்பையில் உருவாகிற சினை முட்டை கர்ப்பப்பையை கொண்டு சேர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபெலப்பைன் டியூப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டியூப்பில் கருக்குழாயில் அது காத்துட்டு இருக்கும் 2-3 நாளைக்கு. அந்த ஃபெலப்பைன் டியூப்பில் சினை முட்டை காத்துட்டு இருக்கும்போது செக்ஸ் வச்சுக்கின்னு அந்த ஸ்பெர்ம்ஸ், அதாவது ஸ்பெர்ம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விந்து அணுக்கள் அந்த சினை முட்டையை சென்று அடைந்து இணைந்தால் அப்போ கர்ப்பம் உண்டாகும், கருமுட்டை உற்பத்தி ஆகும். அந்த கருமுட்டை உற்பத்தி ஆகி அது மெல்ல நகர்ந்து வந்து யூட்ரைன், அதாவது யூட்ரஸில் கருப்பையில் விழுந்துச்சுன்னா அப்போ அது குழந்தை வளர ஆரம்பிக்கும். அப்போ குழந்தை வளர ஆரம்பிச்சிச்சுன்னா அதை பாதுகாக்கிறதுக்காக உற்பத்தி ஆகிற ஹார்மோனின் பேர் ப்ரொஜெஸ்டரோன். இப்போ சப்போஸ் கரு உற்பத்தி ஆகாத சினைமுட்டை வந்து நகர்ந்து வந்து கர்ப்பப்பையில் விழுந்தா என்ன ஆகும்னா மாதவிடாய் ஏற்படும். இப்போ மாதவிடாய் சுழற்சியை பற்றி பார்ப்போம். மாதவிடாய் சுழற்சி என்பது 28 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் முதல்ல 3-5 நாட்கள் மாதவிடாய் ரத்தப்போக்கு நாள், அதாவது ப்ளீடிங் டைம். சரி, மாதவிடாய் டயத்தில் எதுக்கு ரத்தப்போக்கு ஏற்படுது? கரு உற்பத்தி ஆச்சுன்னா அதை பாதுகாப்பாக வளர்க்குறதுக்காக கர்ப்பப்பையின் உள்ளேயரான எண்டோமெட்ரியம் லேயர் சதையாலையும் ரத்த நாளங்களாலையும் ஒரு பெட்டு மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். கரு உற்பத்தி ஆகாத சினை முட்டை வந்து கர்ப்பப்பையில் வந்து விழுந்த உடனே கருவை தாங்கி வளர்ப்பதுக்காக செய்து வைத்திருக்கின்ற அந்த மெத்தை போன்ற ஏற்பாடு எல்லாம் என்ன பார்க்கணும்னா பிரிஞ்சு வெளியேற ஆரம்பிச்சிடும். பிரிஞ்சு வெளியேறதால தான் ரத்த கசிவு ஏற்படுகிறது, ப்ளீடிங் ஆகுது. இப்போ அந்த டியர் ஆகி, அதாவது அது வந்து எல்லாமே கிழிஞ்சு வெளியே வருது இல்லைங்களா, அதெல்லாம் அந்த இதுவெல்லாம் தான் ரணத்தெல்லாம் ஆற்றுறதுக்காக மற்ற அதுக்கு அடுத்த 9 நாள் எடுத்துக்கும். அதாவது 14 நாள், முதல் 14 நாளில் இந்த ரணத்தை ஆற்றி திரும்பவும் என்ன பண்ணுவோம், ரணத்தை ஆத்திரத்தோட திரும்பவும் குழந்தைய தாங்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி வைக்கும். மாதவிடாய் சுழற்சியை 4 வாரங்களாக பிரிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் இந்த ஏற்பாடுகள், குழந்தைய தாங்க ஏற்பாடுகள் செய்யறதுக்கு, அது புதுப்பிக்கிறதுக்காகவே செலவாயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 3வது வாரம் தான் முக்கியமான வாரம். இந்த 15வது நாள்லேருந்து 21வது நாளில் தான் வந்து அந்த ஓவம் என்கின்ற சினை முட்டை அது விந்தணுக்காக காத்துட்டு இருக்கிற நாள். அந்த நேரம் தான் தகுந்த நேரம், கரு உற்பத்தி ஆகிறதுக்கு தகுந்த நேரம் அந்த நேரம் தான். அந்த நேரத்தில் கரு உற்பத்தி ஆகி கரு வந்து கர்ப்பப்பையை அடைஞ்சா குழந்தை கர்ப்பப்பையில் செஃபாக வளர ஆரம்பிக்கும். கரு உற்பத்தி ஆகாத சினை முட்டை வந்து கர்ப்பப்பையில் விழுந்தால் திரும்பவும் மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிக்கும். இந்த குழந்தை பிறப்பில் மாதவிடாய் சுழற்சியை பற்றி தெரிந்து கொள்வது பெண்களுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, ஆண்களுக்கும் முக்கியம்தான். வாழ்க்கை நலமுடன்.